நண்பர்களுக்கு வணக்கம். இங்க பாருங்க காலையில இந்த அடீனியம் பூ எவ்வளோ பூத்திருக்கு பாருங்க. நல்லா இந்த சீசனுக்கு நல்லா பூத்துட்டு வருது. இப்ப நாம ஒரு மெகா அறுவடை, சூப்பர் அறுவடை பார்க்க போறோம். தோட்டத்துல கத்திரிக்காய் நெறையா இருக்குங்க. இப்ப கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இங்க ஒரு கத்திரிக்காய். கத்திரிக்காய எடுத்துக்கலாம். அதே செடியில இன்னொரு கத்திரிக்காய் இருக்கு பாருங்க. அதையும் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க. இங்க இங்க ஒண்ணு இருக்கு. கத்திரிக்காய் இல்லாத கல்யாணமாம்பாங்க. அது மாதிரி எல்லா சமையலுக்கும் எல்லா வித சந்தர்ப்பங்கள்லேயும் கத்திரிக்காய் தான் நம்ம நாட்டில் அதிகமாக உபயோகப்படுத்துகிறோம். இந்த கத்திரிக்காயில் என்னமோ சத்துக்கள் கொஞ்சம் குறைவு தான். ஆனாலும் எல்லா வித சமையலோடையும் இது நல்லா பிளெண்ட் ஆகிக்கும். அதுக்கு தகுந்தது மாதிரி சத்தை கொடுக்கும். இந்த கத்திரிக்காயில் வந்துட்டு அதிகமாக நார் சத்து இருக்கிறதுனால செரிமான மண்டலத்தை சீராக்கும். அடுத்தது இதில் வந்து கலோரி ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் சர்க்கரை வியாதிக்காரர்கள் கூட நல்லா சாப்பிட்லாம். இந்த கத்திரிக்காயில் பல வகைகள் இருக்குங்க. இப்போ இங்கேருந்து 3 விதமான கத்திரிக்காயை அறுவடை பண்ணிக்குவோங்க. தம்பட்டை அவரை 2 இருக்குங்க. எடுத்துக்கலாம். இங்க பாருங்க. வெண்டைக்காய் நெறையா காய்ச்சிருக்கு பாருங்க. வெண்டைக்காயும் எடுத்துக்கலாம். ம். ம். இங்க ஒரு சிகப்பு வெண்டைக்காய் இருக்குங்க. இதையும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம். தைப்பட்டத்துக்கு போட்ட பாவக்காய் நல்லா காய்ச்சிருக்கு பாருங்க. இப்ப பாவக்காயும் எடுத்துக்கலாம். 2 பாவக்காய் பெருசா வந்திருக்கு. இங்க ஒரு பாவக்காய் இருக்கு. இங்க பாருங்க. நான் கையில வச்சிருக்கேன். இன்னொரு பாவக்காய் எடுத்துக்கலாம். 2 பாவக்காயும் எடுத்துட்டோம். இன்னும் நெறையா பிஞ்சுகள்லாம் இருக்கு. இங்க பாருங்க. நெறையா பிஞ்சு இருக்கு. இப்ப முள்ளங்கி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோங்க. முள்ளங்கியும் பறிச்சுக்கலாம். இந்தா வா. ம். இங்க பாருங்க. நெறையா முள்ளங்கி இருக்கு. இந்த டப்புல வச்சிருக்கோம். இங்க பாருங்க. வெள்ளை முள்ளங்கி. இந்த தடவை நல்லா விளைஞ்சிருக்கு. இன்னும் இதுல சின்ன சின்ன முள்ளங்கி எல்லாம் இருக்கு பாருங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். பாருங்க. சிகப்பு முள்ளங்கியும் போட்டிருக்கோம். சிகப்பு முள்ளங்கியும் நல்லா விளைஞ்சிருக்கு. சிகப்பு முள்ளங்கியும் எடுத்துக்கலாம். சிகப்பு முள்ளங்கி தாங்க நீளமாவே வரமாட்டேங்குது. குட்டை குட்டையாவே வருது. அது நல்லாட்ட பெரிய டப்புல தான் வச்சிருக்கோம். அப்படியே கொடைக்குச்சியாட்டம் அப்படியே வளைஞ்சுக்குது பாருங்க. இங்க பாருங்க எப்படி வளைஞ்சிருக்குன்னு. இங்க பாருங்க. சின்ன சின்ன முள்ளங்கி இருக்கு. ஒரு 3 முள்ளங்கி. இதுவும் நல்லா விளையட்டும். அப்புறம் எடுத்துக்குவோம். இங்க பாருங்க. தைப்பட்டத்துக்கு போட்ட லாங் பீன்ஸ் செடியில இருந்து முதல் 2 காய் வந்துருச்சு. இந்த காய் பாருங்க எவ்வளோ நீளம் இருக்கு அப்படின்னு. இப்ப இந்த காயையும் பறிச்சுக்கலாம். இங்க பாருங்க பாலக்கீரை இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த பாலக்கீரை ரொம்ப சத்து உள்ளது. இததான் இந்தியன் ஸ்பினாச் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பொட்டாசியம், ஏ விட்டமின், புரதம் எல்லாம் அதிகமா இருக்கு. ஃபோலிக் ஆசிடும் இருக்கு. அதனால பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு பாலூட்டுற தாய்மார்களுக்கெல்லாம் நல்லது. அடுத்து நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும். இரும்பு சத்தும் நிறையா இருக்கு. ஹீமோகுளோபினையும் அதிகரிக்க செய்யும்.
அதனால இந்த பாலக்கீரைய நம்ம வந்து அடிக்கடி நம்ம சாப்பாட்டுல சேர்த்துக்கலாங்க. இங்க பாருங்க பறிச்சுட்டோம். இத வந்து தூர எடுக்கக்கூடாது. மத்த கீரைகள மாதிரி இதுக்கு தூர எடுக்கக்கூடாது. இந்த மாரி தான் இலைய மட்டும் கிள்ளி கிள்ளி எடுக்கணும். தூர விட்டுட்டோம்னா மறுபடியும் தழைஞ்சு வந்துரும். இது இப்ப எங்க வீட்ல நாங்க இந்த தொட்டியிலே 4வது அறுவடை எடுக்கிறோங்க. அது இந்த பாருங்க கீழ விட்டுருக்கோம். இது மறுபடியும் பெருசா தழைஞ்சு வந்துரும். கீரையா, இந்த பாலக்கீரை ரொம்ப சத்து உள்ளது. நரம்பு மண்டலத்த பலப்படுத்துறதுனால இத வந்து எல்லாருமே சாப்பிடலாம். கூட்டு வச்சு சாப்பிடலாம், பொரியல் பண்ணி சாப்பிடலாம், சாலடா சாப்பிடலாம். இப்ப மீதி இருக்கிற கீரையும் ம். இங்க பாருங்க பக்கத்திலேயே சிகப்பு பசல இப்ப வளர்ந்து வருது. போன வருஷம் போட்டதெல்லாம் அதெல்லாம் கொடியெல்லாம் எல்லாம் எடுத்து போட்டுட்டோம். அதிலேருந்து விழுந்த விதைகள் மூலமா இப்ப எவ்வளோ வந்துகிட்டு இருக்கு பாருங்க. இந்த சிகப்பு பசல மாதிரியே இன்னும் பச்சை பசலையும் இருக்கு. பசலைக்கீரையும் பாலக்கீரை மாதிரியே சத்து மிகுந்தது. கால்சியம் ரொம்ப இருக்கு. இப்ப வந்து இந்த ப பசலைக்கீரையும் பறிச்சுக்கலாம். சிலர் வந்து பசலைக்கீரை தான் பாலக்கீரை, பாலக்கீரை தான் பசலைக்கீரைங்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. பாலக்கீரை வேற, பசலைக்கீரை வேற. வேணா நம்ம சௌரியத்துக்கு ஸ்பினாச்ன்னு சொல்லிக்கலாம். அவ்வளோதான். இது பாருங்க பறிச்சிருக்கோம். இங்க பாருங்க கீழ இருந்து முருங்கை மரம் வருது. ஆனா மாடியில தான் இது காய்க்கும். நல்ல உயரமான மரம். எவ்வளவு முருங்கைக்காய் இருக்கு பாருங்க. நிறைய இருக்கு முருங்கைக்காய். இப்ப இந்த முருங்கைக்காயில இருந்தும் கொஞ்சம் நாம பறிச்சுக்குவோம். ம். இங்க பாருங்க இன்னைக்கு ஒரு மெகா அறுவடை எடுத்திருக்கோம். எவ்வளவு காய்கறிகள், கீரைகள் எல்லாம் எடுத்திருக்கோம். இப்ப ஒவ்வொன்றா பார்ப்போம். இங்க பாருங்க இது முள்ளங்கி, இதயத்திற்கு நல்லது. அப்புறம் உடம்புக்கு நீர் சத்தை கொடுக்கக்கூடியது இந்த முள்ளங்கி. பாலக்கீரை தான் முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த பசலைக்கீரையும் பாலக்கீரை மாதிரி தான் ரொம்ப சத்து மிகுந்தது. முருங்கைக்காய் பாருங்க மரத்துல இருந்து பறிச்சிருக்கோம். இவ்வளவு முருங்கைக்காய். இந்த முருங்கைக்கீரையில இருக்கிற எல்லா சத்துக்களும் இந்த முருங்கைக்காயிலையும் இருக்கு. இது வந்து ஒரு ஆரோக்கிய பெட்டகம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நாம அறுவடை பண்ணியிருக்க எல்லாமே ஆரோக்கிய பெட்டகங்கள் தான். எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா நாம இப்ப பறிச்சிருக்கோம். இத கொண்டு போய் இன்னும் ஒரு 1 மணி நேரத்துல எல்லாம் சமையல் பண்ணிருவோம் வீட்டுக்கு. இந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? மாடி தோட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். இப்ப இந்த மாதிரி காய்கறிகள நாம சாப்பிட்டுட்டு கடையில வாங்குற காய்கறிகள்லாம் நமக்கு பிடிக்காது. இங்க இங்க பாருங்க எவ்வளோ காய் எடுத்திருக்கோம். முதலா இது தைப்பட்டத்துக்கு போட்ட பாவக்காய் அறுவடை. இது முதலா இந்த பாருங்க பீன்ஸ், லாங் பீன்ஸ் இதுவும் தைப்பட்டத்துக்கு போட்டது தான். 3 விதமான கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க. அத தான் தனித்தனியா காட்டுறேன். இது வந்து மணப்பாறை கத்திரிக்காய். இது வந்து வரி கத்திரிக்காய், ஒட்டு கத்திரிக்காய். இது வந்து வேலூரு முள்ளு கத்திரிக்காய். அப்புறம் வெண்டைக்கால 2 விதம் எடுத்திருக்கோம் பாருங்க. பச்சை வெண்டைக்காய், அப்புறம் சிகப்பு வெண்டைக்காய். ஆஸ் யூசுவல் தம்பட்ட அவரையும் எடுத்திருக்கோம். கொஞ்சம் சமையலுக்கு பச்சை மிளகாயும் எடுத்திருக்கோம். இது எல்லாமே பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம நஞ்சு இல்லாத இந்த நல்ல விதமான ஆர்கானிக் காய்கறிகள பயன்படுத்தி மாடி தோட்டம் த்துல இருந்து நாம அறுவடை எடுக்கிறதுனால நம்ம வந்துட்டு நம்மளோட குடும்பத்தோட ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுது. அது மாதிரி வாய்ப்பு உள்ளவர்களும் இந்த மாதிரி ஒரு மாடி தோட்டம் வச்சு சந்தோஷமா அறுவடை எடுத்து இருக்கணும். இது ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்ல, மன நிம்மதிக்கும் கூட, நல்ல விதமா பொழுதுபோக்குறதுக்கும் கூட நமக்கு மாடி தோட்டம் உபயோகமா இருக்கு. இந்த வகையில ஒரு கொஞ்சம் உழைப்பு இருந்தாலுமே கூட, அதற்கான பலன்கள் நிறையவே இருக்கு. ஆகவே இந்த வீடியோவை இத்தோடு முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.